தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இலவச சைக்கிள் கொடுத்தாங்க, இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. இது போல நிறைய சொல்லினே போலாம். ஸ்கூட்டி கொடுத்தாங்க. எவ்வளோ தீபாவளிக்கு 10 புடவை 10 வேஸ்ட், பொங்கலுக்கு 1000 ரூபாயும் பொங்கல் தொகுப்பு அந்த பொருட்களும் கொடுக்கிறாரு. இது போல நிறைய நலத்திட்ட செய்யலாம் இருக்கிறாரு. அடுத்து விவசாய கடன் தள்ளுபடி எடப்பாடியார் செய்வார செய்ய மாட்டாரா? ஆனா சொல்லாமையே செஞ்சாரு. பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும் தானே. அவர் எவ்வளவு நல்ல எளிமையானவர். ஒரு சாதாரண மகளிர்கள் அனைவரின் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறோமா, மறக்கூடாது. புரியுதுங்களா? இந்த முறை வேலை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். அவங்களால ரவுடிசனா வளர்ந்து கோடி கோடியா பணம் கொள்ளச்சு. இப்ப கூட 120 ஏக்கர் அந்த சக்கர மில்ல வாங்கிட்டாங்க. இது போல சொல்லினே போலாம். அந்த நமது அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயும் வாட்டி வழி எழுப்பிக்கிறார். இந்த கிராமத்தில் இருக்கின்ற பாய்மார்கள் எல்லாம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. அந்த தாமரைக்கு வாக்களித்து பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள், நல்ல சட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி இன்னொரு 15 நாளுக்கு மேல தாங்காது. 5 நாள் 20 நாள் தானாகவே வெளியே போயிடும், இருக்காது. அதுக்கப்புறம் புதிய ஆட்சி, நமது பாரத பிரதமர் மோடிஜி ஐயா ஆட்சி 4 ஆண்டு காலம் இருக்குது. இன்னும் நமது எடப்பாடியோட ஆட்சி, அவர் முதலமைச்சராக வரப்போகின்ற ஆட்சி விரைவில் 1 மாதத்திற்குள் ஒரு முடிவுக்கு வரும். அப்ப 2 ஆட்சி இருக்கும் பொழுது இந்த கிராமத்திற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் சட்டமன்ற வேட்பாளராக நான் உங்களிடத்திலே வேட்பாளராக நின்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். 1 மாதத்துக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு இந்த கிராமத்திற்கு என்னென்ன தேவைகள் அனைத்தும் நன்றி சொல்வதற்காக நானும் ராஜா அண்ணன் ஒன்றிய செயலாளர் வருவோம். வரும்போது உங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக செய்து தருவோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், 23ஆம் தேதி போனவுடன் அங்கே நேராக 30 வாக்காளர் பட்டியல் இருக்கும். அதில் முதல் பாத்தீங்கன்னா முதல் நம்பர் 1 வேட்பாளர் தி ஏழுமலை தாமரை. அந்த ஊர்ல வாக்கு கேட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு அதாவது கொடுக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் அதே நிலைமை, அதே ஆள், அதே கவர், அதே வீடு, அதே சொல்லுவாங்க. அதே சரி ஜெயிச்சிட்டார். கிராமத்திற்கு என்ன தேவையோ அதை செய்வேன். அது மட்டுமில்லாமல் நான் திருவண்ணாமலை தான் தங்கியிருப்பேன். நீங்க கல்யாணம், காது குத்தல், வேற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு சொன்னீங்கன்னா 1 மணி நேரத்தில் கிராமத்துக்கு வருவேன். கிராமத்து ஒரு நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் கலந்துக்குவேன்.
அந்த நிகழ்ச்சியில என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நமது பாரத பிரதமர் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காங்க. கிராமத்துல ஜல்ஜீவன் திட்டம், குழாய் திட்டம், வீடு வீடுக்கு தண்ணி வருவதற்கான திட்டம், விவசாயிகளுக்கு 3 முறை 6000 கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது 9000 மாறப்போகிறது. எல்லா திட்டங்களும் வேண்டும். ஆனால் ஒரே ஒரு திட்டத்தை நமக்காக மோடிஜி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இருக்கிறவங்க பூரா நலமாக வாழ வேண்டும், வளமாக வேண்டும். நமது அண்ணாமலை உண்ணாமலை தாயின் அருளால். ஆனாலும் நம்ம வெளியே போறோம். பாலிமரி பண்டிகை தான் பார்க்குறீங்களா? காலையில் வந்தீங்களா பேட்டிக்கு? அதாவது முன்னால வாங்கம்மா, கால் சொல்லலாம். கொஞ்சம் முன்ன வாங்க, இந்த பக்கம் இருக்கிறதா முன்ன வாங்க. தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய எல் முருகன் மத்திய அமைச்சருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், டிடிவி தினகரனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், ஏசிய சண்முகத்துடன் ஆட்சி பெற்ற வேட்பாளர். இவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளருடன் திருவண்ணாமலை இருக்கின்ற அண்ணாமலையார் உண்ணாமலை அவருடைய வரத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கார். நீங்களாம் எதுக்கு ஓட்டு போடலாம், எதுக்கு ஓட்டு போடக்கூடாது சிந்தனை பண்ணி பாருங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை கேட்டீங்களா? கேட்கலையா? அது எதுக்கு தெரியுமா ஆக்கினாரு? ரகசியம் தெரியுமா? அவர் காலேஜ் தென்மாத்தூர்ல இருக்குது இல்ல, அது வந்து கிராமத்துல இருக்குது. கிராமத்துல இருந்து அது சி கிரேட் ஆயிடும். ஏ கிரேடா இருந்தா தான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க முடியும். பல்கலைக்கழகம்னா அது பாப்பாங்கலாம் தெரியும், படிச்ச பாப்பாங்களுக்கெல்லாம் தெரியும். அவரே அட்மிஷன் போட்டுலாம் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த 18 கிராமத்து பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டு லெட்டர் எழுதி வாங்கி மாநகராட்சி ஆகிட்டாங்க. 100 நாள் வேலை இந்த 18 கிராமத்துல போயிட்டு போனதா இல்லையா? யார் ஆக்குறது? யார் ஆக்குறது? எந்த காரணம் தாய் கிட்ட பேசுகிற நீ கம்முன்னு ஏரி வேலை அந்த திமுக கவர்மெண்ட்ல எத்தனை நாள் கொடுத்தாங்க? வீட்டு வரியும் கொழா வரியும் வாங்கியிருந்தானே வேரி நாள் வேலைக்கு காடை கொடுத்தான். உண்மையா பையா? அம்மா கொடுத்தாங்க, அது மாதிரி செஞ்சாங்களா? அண்ணன் எடப்பாடி செஞ்சாங்களா? இதெல்லாம் யார் செஞ்சீங்க? முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தானே செஞ்சான். அதுல அமைச்சர் ஆகிற சொல்லுங்கம்மா, யார் செஞ்சது? சத்தமா சொல்லுங்கம்மா, எந்த அமைச்சர் செஞ்சாரு? எந்த அமைச்சர் செஞ்சாரு 100 நாள் வேலைக்கு வந்தது? சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, காலையில குத்துருப்பாரு அவரு. அண்டை வெட்டின காசு, ஏர் ஓட்டின காசு, அங்க தென்மாத்தூர்ல வந்து கோபனம் கட்டிட்டு மூட்டை தூக்கின காசு ஒண்ணும் கொடுக்கல. அவன் 80 லட்சம் கோடி அந்த 5 வருஷத்துல ஒரு தரையில சம்பாதிச்சான் பாரு. நம்ம போட்டு வரி பணம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச வரி பணத்துல ஏதோ ஒண்ணு பிஸ்கெட் வந்து மாதிரி போட்டுக்கிறான். அது ஒரு பெரிய இதுவே இல்லை. நம்ம வீட்டு காசு நம்ம லட்சுமி இன்னைக்கு காலைல டக்குன்னு தட்டி வந்துச்சா இல்லையா? ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு, ஏதோ ஒரு அமௌண்ட் இன்னைக்கு வந்திருக்கும். இந்த மாவட்டம் ஃபுல்லா குத்துக்கிறான், 1000 ரூபாய் குத்துக்கிறான். அது அவன் அண்டை வெட்டின ஏர் ஓட்டின காசு இல்ல, நம்ம வீட்டு வரி பணத்துல கொள்ளை அடிச்ச காசு, லஞ்சமா வாங்கின காசு. அதனால அதை வாங்கிக்க. ஐயோ அதுக்காக ஒரு ஓட்டு போடணும்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அது அண்ணாமலையாருக்கு செய்யற துரோகம். அண்ணாமலையாரை மதிக்க தெரியாத ஒரு ஜென்மத்துக்கு நம்ம போடுற ஓட்டு நம்ம பரம்பரைக்கு பாவத்தை உண்டு பண்ணும். 100 நாள் வேலையை நிறுத்தணுமா? ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே. நம்ம வயசுல உங்களுக்கு எல்லாம் வந்து வாழ்வாதாரமே 100 நாள் வேலை தான். அதுல ஏதோ ஒரு காசு வரும் பசங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ வீட்டுக்கோ எதனா ஒன்று செய்யறதுக்கு. அந்த வேலையை கெடுத்தவனுக்கு நம்ம ஓட்டு போடலாமா? 5 வருஷம் வந்தானே எம்எல்ஏ கொடுத்தவர். படித்த மாணவர்களுக்கு ஒரு ஆண்டு வீணாயிடக்கூடாது ஆல் பாஸ் போட்டு படிக்க வைத்தவர். 7% ஒதுக்கீட்டை தந்து இந்த இந்தியாவிலேயே தமிழகத்தில் 6000 மாணவர்களை டாக்டராக்கிற பெருமையான எடப்பாடியார் முதல்வரானதாண்டா. ஒரு ஏழை விவசாயி முதல்வரானதாண்டா. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வாட்டி தள்ளுபடி பண்ணாரு. இப்போ வந்தாலும் தள்ளுபடி பண்ணுவாரு. மகளிர் சுய கடனை தள்ளுபடி செய்வார். மாணவர்கள் படிப்புக்காக வாங்கின பள்ளி கடனை தள்ளுபடி செய்வார். அதனால காலையில கரெக்டா 23ஆம் தேதி 7:00 போயிடணும் பூத்துல. மோடியின் சின்னம், அன்புமணி ராமதாசின் சின்னம், ஏசிய சண்முகத்தின் சின்னம், உங்களை சின்னம், எங்களை சின்னம். பாருங்க அம்மா சிரிக்கிறதுலாம் பார்த்தா புரட்சி தலைவி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குது. வாழ்க ஓட்டங்களா தாயே. ஏன்னா 10 ஊருக்கு போகணும். இப்ப உங்களுக்கு குறை சொல்லி இருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு குறைகள் எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா தமிழ்நாடுக்குள்ள அண்ணன் எடப்பாடி திருப்பிக்க நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியின் தோழர்களுக்கும் அன்புமணி அவர்களின் தோழர்களுக்கும் பிஜேபி
தலைவர்களுக்கும் இந்திய கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாழ்வாளர்களுக்கும் விவசாய குடும்பத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். 7 முறை எல்லாம் இந்த சட்டமன்றத்துக்கு போனோம். நம்மளை மதிக்காத ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத ஒரு மிருகத்திற்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது. புரியுதா? பாயிண்ட் எங்க இவங்களை எல்லாரும் அப்படியே கூட்டுக்கலாம்ல. பிரகாஷ் மேல போட்டுற போறீங்க.
ஓட்டு போடுங்க. அவரு பணத்தால ஜெயிக்கலாம் பாக்குறாரு. அந்த இதுக்கெல்லாம் போவாதீங்க. போடு எங்க போன நினைக்கிறீங்களா இந்த பக்கம் भारत माता की भारत माता की समझ चिन्ह அப்படி கோடிக்கணக்கில் அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு மனிதனாக மதிக்க தெரியாத உங்களை வந்து பார்க்கவே முடியாத ஒரு ஜென்மத்துக்கு 3 முறையா நம்ம ஓட்டு போட்டோம். இந்த இடத்துக்கு போடலாமா தாயே? நம்மளை மதிக்காத ஒருவருக்கு ஓட்டு போடலாமா? நீங்க எல்லாம் திருவண்ணாமலை ஜாயிண்டா இருக்கிறீங்க. நல்லவன்பாளையம் திருவண்ணாமலை ஒண்ணுதான். அண்ணாமலை மெட்ராஸ்ல இருந்து பஸ் ஃபேர் வரணும்னா 5 மணி நேரத்துக்கு 180 ரூபாய். நீ அங்க இருந்து இங்க வரணும்னா டவுனுக்குள்ள 300 ரூபாய் ஆட்டோ வாடகை. எவ்வளவு? 300 ரூபாய். எவ்வளவு சிந்தனையில பண்ணிக்கிறாரு பத்தியா? மக்கள் நல்லனா தெரிஞ்சு இருந்தா கரெக்டா கட்டிருக்கலாமா? அந்தாண்ட வந்து ஈசான ஆண்ட ரொம்ப இடம் இருக்குது, பெரிய இடம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் அது பாவம் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு அந்த பாவத்தை நம்ம தெரியாத போடலாம், தெரிஞ்சு போடலாம். நம்ம வயசுல நம்மளை வந்து நேரடியாக ஏதாவது சந்தாபாளையத்துல அப்படிப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும்னா அண்ணன் சி ஏழுமலை அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்ப நீங்களா 100 நாள் வேலையை விட்டீங்க இல்லையா? அதோடு போவாது. இப்ப வரி கட்டின்னு வரீங்கல்ல, வரி, சொத்து வரி, கொழா வரி, வீட்டு வரி எல்லாம் நீங்களாம் ஏக்ரேட் ஆயிட்டீங்கல்ல. நீங்க இதுக்கு மேல காலாரத்திகள் போலாம். நாங்களாம் மாநகராட்சின்னு. ஏன்னா மாநகராட்சி சொன்னாலே வீட்டுல அடுப்புல சாப்பாடுக்கு போடலாம், தானா விருந்துனா தானா சாப்பிட்டுடுவோம். ஆமா தாயே. வீட்டு வரி, கொழா வரி, சொத்து வரி எல்லாம் எவ்வளவு வருது பாரு. 100 ரூபாய் வர கொழா வரி, வீட்டு வரி 1000 ரூபாய் வரும். கொழா வரி வரத்துல 10 மடங்கு ஏறிடும். நீ வேணா பாரு. யாரு நமக்கு துரோகம் பண்ணா அவனுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. போடுவீங்களா? வியாபாரிகளுக்கு ஓட்டு போடுவீங்களா? அவருக்கு போடுற ஓட்டு அண்ணாமலையாருக்கு துரோகம் பண்றது இல்லையா? ஓடுகள் பட்டமாரிச்சு போட்டவுடன்
கீழே குனிந்து பார்த்தால் 30 வேட்பாளர்கள் முதல் வேட்பாளர் திரு ஏழுமலை என்று குறித்திருக்கும். அதுல ஒரு வாக்கு போட்டீங்கன்னா டக்குன்னு பதிவாயிடும். எனவே ஒரு பொன்னான வாக்குகளை இங்க சகோதரிகளா இவ்வளவு லைனா நீங்க பார்க்கும்போது நான் நிகை ஜெயிச்சிட்டு மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்காக முதலாக சகோதரிக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஐயா முதலமைச்சராக வருவதற்கு அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ஐயா ஆட்சி பெற்ற வேட்பாளர் நமது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் எல் முருகன் மத்திய அமைச்சருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகருடைய. உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யவில்லை கெட்டதும் செய்யவில்லை. உங்களை ஓட்டு போட்ட மக்களை பார்த்து நன்றி கூட சொல்ல மாட்டார். அவர் ஏன்னு சொன்னால் அவர் நேராக வானத்திலிருந்து வந்தவர். நம்ம போல மக்கள் கிடையாது, மதிக்க மாட்டாங்க, நன்றி சொல்ல வரமாட்டாங்க, நல்லதுக்கு வரமாட்டாங்க, கெட்டது. அவங்க சொந்தக்காரர் மாட்டான் இருந்தாலும் நானே இங்க வந்து ஏழு விளையாட்ட மாதிரி உட்காரலாம். சரி, எனக்கு வந்து ரேங்க் மாஸ்டர் வாங்கி தரான்னு ஏமாத்தினே இருக்காங்க. இது வரைக்கும் 20 வயசு வரைக்கும் நான் படிக்கிறேன் ரேங்க் மாஸ்டர். அதை வந்து நீங்க இந்த வாட்டி வந்தீங்கன்னா எனக்கு ரேங்க் மாஸ்டர் என் பேர் அசோகன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீங்க தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கின உடனே 3 மாசத்துல இந்த கஞ்சா ஒழிப்பு, பாலியல் தொல்லை, கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து எவரா இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனையை வாங்கி கொடுத்து கடுமையான தண்டனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச் செயலர் உத்தரவின் பேரில் இங்க சகனா என்றும் நான் பேச வந்திருக்கேன். இங்க பெண்களுக்கு எல்லாருக்கும் 33% உயர்த்தத்தை பத்தி தெரியுமா? இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்கிறாருங்களே அறிக்கையில. இதுக்கு இதே திராவிட அரசு தான் முற்றுப்புள்ளி வச்சது. நமக்கெல்லாம் சம உரிமை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் பாஜக சார்பாகவும் இதுக்காக நிலைநிறுத்த போராடினாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? அவங்களோட குறிக்கோளே தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் சும்மா சொல்லுவாங்க தவிர்த்து அதை செயல்படுத்த மாட்டாங்க. அதனால இந்த எலெக்ஷனை நீங்க யூஸ் பண்ணிட்டு எல்லா மகளிரும் அனைத்து மகளிர் சார்பாகவும் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பு தாமரைக்கு. தாமரை இரட்டை இலை 2 ஒண்ணுதான். அதனால மறக்காம தாமரைக்கு ஓட்டு போடுமாறு உங்க பொன்பாண்ட பெற்று கேட்டுக்கொள்கிறேன். நமது செல்ல நமது ஓட்டு, நமது ஓட்டு, நமது ஓட்டு, வெற்றி வேட்பாளர். உங்களை தேடி நம் அன்பு வேட்பாளர் நினைத்தாலே முத்தி தரும் திரு அண்ணாமலையின் பூமியில் நம்முடைய அன்பு வேட்பாளர் சி ஏழுமலை வருகிறார். உங்களிடம் வருகிறார், வாக்களை சேகரிக்க வருகிறார், உங்களிடம் உரையாற்ற வருகிறார். உங்கள் முத்தான பொன்னான வாக்குகளை தாமரை சிறிய வாக்குகளை சேகரித்து வருகிறார். வாக்களிப்பில் தாமரை தாமரை தாமரை. அன்பான பொதுமக்களே, தாய்மார்களே, இந்த தொகுதி ஆன்மீக தொகுதி, திரு அண்ணாமலையாருடைய தொகுதி. அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை தொகுதியில் உங்களுடைய அன்பான வாக்கினை, வாக்கு என்பது ஒரு வாழ்க்கை, வாக்கு என்பது ஒரு வாழ்க்கை. அந்த வாக்கை சரியான ஒரு நபருக்கு, ஆன்மீக சார்ந்தவருக்கு வாக்களிக்க மறைக்க முடியும். வாக்களிப்பேன் தாமரை. உங்களை தேடி, உங்களை நாடி, இல்லம் தேடி வருகிறார். வேட்பாளர் வருகிறார், சி ஏழுமலை வருகிறார். உங்களுக்கான வேட்பாளர், மக்களுக்கான வேட்பாளர், உங்களோடு ஒருவன், மக்களில் ஒருவன், அன்பு வேட்பாளர் சி ஏழுமலை வருகிறார். உங்களை நாடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார், நடந்து வருகிறார். வாக்களிப்பேன் தாமரை தாமரை தாமரை. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய
கல்லூரியில் அவருடைய பதிவு வச்ச வேட்பாளர் வருகிறார், அன்பு வேட்பாளர் வருகிறார். வாக்களிங்கள் தாமரைக்காக உடல் கேட்டு வருகிறார், நடந்து வருகிறார், கால்களில் விழுந்து வருகிறார், பெரியவர்களை காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு வருகிறார், நாடி வருகிறார். வாக்களிங்கள் தாமரை என்று உங்களிடம் மன்னித்து வருகிறார். வாக்களிங்கள் தாமரை உங்கள் பொற்பாதையை தொட்டு வருகிறார், நடந்து வருகிறார், அன்பு வேட்பாளர் வருகிறார், தாமரைக்கு ஓட்டு கேட்டு வருகிறார், நாடி வருகிறார். வாக்களிகள் தாமரை. சுட்டரிக்கும் சூரியனை விரட்டறியுங்கள், புனித தாமரையை மறந்தீர்கள் தேடி வருகிறார். உங்கள் பாதையை தொட்டு வருகிறார். ஆசிரியர்கள் உங்க ஆசிரியத்தை தேடி வருகிறார். வாக்களிகள் ரெண்டு வார்த்தை பேச முதல்ல. நம்ம ஊர்ல தானே நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி கிட்ட பேசணும். அப்படி பேசு. நீ மைக்கு பிடிச்சி பேசுறேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அனைவரும் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம். எனக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டா நீங்க எனக்கு செய்யற, நீங்க எதோ எனக்கு செஞ்ச பேர் கணக்கு. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த தெய்வீக தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக நல்லாட்சியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், டிடிவியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், என்டிஏ கூட்டணி கட்சியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் அண்ணன் சி. இந்த தாய்மாரெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கணும். 5 வேலை அவர்கள் பொய் சொல்லி வாக்கு சேகரிப்பார். ஆனா அவர் தான் கோடி கோடியா சம்பாதிப்பார். இப்ப கூட 120 ஏக்கர் இடம் வாங்கிக்கிறாரு, சக்கரம் இல்ல. ஆனா நம்ம அம்மா ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நலத்திட்ட உதவி, தாலிக்கு தங்கம், லேப்டாப், சைக்கிள், இது போல நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்தார்கள். சகோதரர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த திருவண்ணாமலை தொகுதியிலே இதுக்கு மறக்க முடியாத பண்டிதப்பட்டு, மறக்கும் இருக்க முடியாத பண்டிதப்பட்டு. எப்பொழுது நான் தூங்கி இருந்தாலும் எங்கே இருக்கிறோம், பண்டிதப்பட்டு இல்லையா? ஆமா, எல்லாரையும் பார்த்துருக்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு ஓட்டு கூட வேற ஆளுக்கு போல, எல்லாமே தாமரை தாமரை தாமரை. அதை பார்த்த உடனே அங்க வாக்கு எண்ணிக்கையின் போது நாங்க அங்க போவோம். எல்லாரும் இருப்பாங்க, ஐயனார் உள்பட, பொன்னிஸ்தல சரவணன் உள்பட, ராஜாண்ணா உள்பட எல்லாரும் இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது பண்டிதப்பட்டன் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் தட்ட 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 தாமரை 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 வந்து கொண்டிருக்க. அங்க ஓட்டு என்ற ஆபீசர் கூட ஏங்க இது அப்படியே மொத்தமா இருக்கிற ஓட்டு 4000 ஓட்டு பதிவாகிது, மொத்தமா தாமரை சொல்லிடுமே, ஏன் என்னன்னா அவரு என்ன அவருக்கு உருவாகணும். அது போலதான் என்னுடைய இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கேட்டுக்கொள்வதே, இந்த கிராமத்தில் நீங்கள் மொத்தமாக வாக்களிக்க போகின்றீர்கள். வாக்களித்த பிறகு நான் நன்றி சொல்ல வருவேன். நன்றி சொல்ல வந்த பிறகு கிராமத்திற்கு என்ன தேவை அதையெல்லாம் பூர்த்தி செய்து
உங்களுக்கு வருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இங்கே திருவண்ணாமலை தான் தங்கியிருப்பேன். முகங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி எனக்கு சொல்லி அனுப்புங்க, வந்துடுவேன். ஒரே வரி ஐநாடு சொன்னீங்கன்னா அது கல்யாணமா இருந்தாலும் காது குத்துவதாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நிச்சயம் இந்த கிராமத்திற்கு நான் வந்துடுவேன். இதுக்கு முன்ன நீங்க ஒரு 15 அது 5 வருஷம் முண்டிச்சு, மற்ற 5 வருஷம் வருது. அதே நிலைமை, அதே ஆள், அதே கவர், அதே ஓட்டு. இப்படியே 15 வருடம் நம்ம ஏமாத்திருக்கிறார். அவர் நம்ம மக்களை ஏமாத்திருக்கிறார், நம் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார். வண்டிதப்பட்டுக்கு வந்திருக்கிற வேட்பாளர் ஓட்டா வண்டிதப்பட்டுக்கே வராம அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவருக்கு ஓட்டா, யாருக்கு ஓட்டு? வண்டிதப்பட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருவாரு, அதுவும் இந்த முறை வரல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷம் வருவாரு. மணிக்கணக்கா கூட வந்தது. எந்த ஒரு சாவுக்கு வரல, ஒரு கல்யாணத்துக்கு வரல, ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரல. அவருக்கு ஓட்டா, வந்திருக்கிற இவருக்கு ஓட்டா. எனவே கூட இருக்கிற நிர்வாகிகளும் கூட இருப்பாங்க. எனவே உங்களை பார்க்கும்போது தேர் திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், எப்படி கூட்டம் வரும், எப்படி சகோதரிகளை பார்ப்போம், எப்படி சகோதரிகளை பார்ப்போம். அது போல ஒரு ஏற்பாடு செய்த ஐயனார் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டலை நீங்க கொடுக்கணும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் 23ஆம் தேதி வாக்களிக்க வெற்றி பெற வேண்டும். அதே நேரத்தில் நமது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் வாக்களிக்கணும். மத்தியிலே இன்னும் 4 ஆண்டு காலம் மோடி ஐயோட ஆட்சி இருக்கிறது. நிறைய விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் திட்டங்களில் முக்கியமான திட்டம், நம்ம எல்லாரும் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த அம்மாவுடைய அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ இறைவனை நான் பிரார்த்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது வெளியே செல்லும் போது ஏழைகளின் வாழ்வாதாரமே 100 நாள் வேலை தான். நம்ம அதுல வர பணத்தை தான் ஏதாவது வீட்டுல சேர்த்து வச்சு பசங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது. அண்ணன் எடப்பாடியார் பல திட்டங்களை சொல்கிறார் தெரியல. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000. எங்க அம்மாங்க கை தட்டுமா இல்லப்பா, ரொம்ப ஆர்வப்படுது. அடுத்தது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தகுதி பிரிக்கிறது கிடையாது. யாரு திமுக முத்துவேல் கருணாநிதி ஆட்சியில தான் தகுதி பிரிக்காம அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2000 ரூபாய் மாதம் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டுல பிள்ளைங்க படிச்சிருந்து ஆமா விவசாய கடன் போன 5 ஆண்டுல அண்ணன் எடப்பாடியார் 2 வேந்தர் இல்லையா அண்ணன் எடப்பாடியார் அவர் முதல்வர் ஆகணும்னா 23ஆம் தேதி காலையில ஏற்றிடணும். இங்க யாரும் திமுக காரன் இந்த பஞ்சாயத்து இல்லைன்னு நினைக்கிறேன், 1-2 இருக்கும். அவன் குடும்பத்துல யாராவது இந்த ஏவா வேலை இத்தனை வருஷமா அவனை யாருன்னா சொன்ன மாதிரி ஒத்த விரலில் ஓங்கி அடிக்கணும் அந்த சின்னத்தை. 4ஆம் தேதி ரிசல்ட் 234 தொகுதி ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம புள்ள ரிசல்ட் இன்னும் வரலையே, நம்ம புள்ள ரிசல்ட் வரலையே, அண்ணன் வரலையே, தம்பி ரிசல்ட் வரலையே, நல்ல ஆவலமா டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு வரும். திருவண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சி ஏழுமலை அவர்கள் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு பழக்கி தருவீங்களா தாயே? சொல்லுங்க தாயே. அவரை எதிர்த்து போட்டியிட்ட 6 முறை எம்எல்ஏவோ 2 முறை மந்திரியாக இருந்த ஏவா வேல் அவர்கள் டெபாசிட் தொகையை இழந்தார் என்ற வரலாற்றை நீங்கள் பெற்றுத் தரணும். சரியார்களா தாயே? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு ஆசி அருளாசி பெற்று வந்திருக்கிறாரு நமது அண்ணா. அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அன்புமணி ராமதாசனுடைய ஆசி பெற்று வந்திருக்கிறாரு. நம்ம ஐயா, நம்முடைய ஐயாவுடைய டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய ஆசி பெற்று வந்திருக்கீங்களா? கண்டிப்பா செய்வோம். சுடுகாட்டு பார்த்தாங்கன்னா நம்ம கடைசியா போற பாதை அதுதான். அதுக்கே வழிகள் சொன்னாலும் என்ன பண்ண முடியும்? நேரா வந்து இவ்வளவு நாள் 5 வருஷம் இருந்தாரு. அதனால ஒரு நாளாவது பார்த்தாரா? நான் செய்வேன், கண்டிப்பா சுடுகாட்டில் பாதை செய்வேன். அது எந்த மாற்றம் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திப்பேன்.
மக்களுக்கு சுடுகாட்டு பாதை விட்டு மீதி என்னென்ன இருக்குதோ நன்றி சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்க வீட்டுல சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டு வர எல்லா திட்டங்களும் செய்வேன். டைம் இல்லை, ஒரு 6 மணிக்கு போறோம். எனவே மீண்டும் ஒரு முறை வருகிற நன்றி சொல்லி விடைபெற்றுள்ளேன். 23ஆம் தேதி வாக்களிக்க போறோம். தாமரை சின்னம் 30 வேட்பாளரில் முதல் வேட்பாளர் நான். போன நம்பர் 1ல நீ பார்த்த உடனே பாஸ் போட்டு அந்த ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு பட்டி வெட்டி பட்டி திட்டம் பொங்கலுக்கு 1000 ரூபாய், விவசாயம் கடன் தள்ளுபடி, மகளிர் சுய குழு கடன் தள்ளுபடி, பள்ளிப்படிக்காக மாணவர்கள் வாங்கிய கடன் தள்ளுபடி, ஒவ்வொரு பிரிஞ்சு தேடி வரும். அதை விட இங்க 4 வேலைக்கு கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் இந்த 5 ஆண்டு காலத்துல 104 வேலையை உங்களுக்கு சரியா கொடுக்கல. அம்மா ஆட்சியில கரெக்டா கொடுத்தாங்க, அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாங்க. கரெக்டு தானே தாயே? அந்த 104 எப்பயாவது ஒரு முறை இறங்கி வந்து ஓட்டு இருக்காரா? காரணம் அவர்கிட்ட இருக்கிற காசு திமிரு. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுட்டுவாங்கன்ற மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத ஒரு மனிதன் இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும். அப்ப எனக்கு கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு கூட கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டா வாங்கிங்க. அவர் ஒன்னும் கூடலூர்ல வந்து 1000 ஏக்கராவில ஏறு காலில் காட்டி கோமனை கட்டிட்டு போய் ஏர் வெட்டி அண்டை வெட்டி அண்டை வெட்டி காசு நட்டு மூட்டை தூக்கின சம்பாதிச்ச காசு இல்ல. அது நம்ம காசு, வேர்வை சிந்திய காசு. நம்ம வாக்களியுங்கள். தாமரை சின்னத்திற்கு வந்திருக்கிறோம். 23ஆம் தேதி நீங்கள் வாக்கு சாவடிக்கு சென்றவுடன் அங்கே 30 வேட்பாளர்களில் முதல் வேட்பாளர் நம்பர் வேட்பாளர் இருக்கிறது. எனவே அந்த வாக்குகளை நான் இன்று கொடுத்த சட்டமன்ற இப்ப வேட்பாளராக இடத்துல வந்திருக்கிறோம். இன்னும் 1 மாசம் நீ ஓட்டு போட்ட பிறகு சட்டமன்றம் வருவேன். நன்றி சொல்லும் போது நீ மனுக்களாக கொடுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் செய்து தருவேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெற்று விடுகிறேன். அன்று சகோதரிகளே, உங்கள் சின்னம் என்ன சின்னம்? என்ன சின்னம் அம்மா? தாமரை. தந்தி வருகிறேன், மீண்டும் வருகிறேன், நன்றி சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம். இதோ 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 நமது அண்ணன் மதிப்புக்குரிய சி. ஏழுமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, ரத்தத்தின் ரத்தங்களே, அன்பு அண்ணன் மாண்புமிகு திரு நரேந்திர மோடியின் ஆசி பெற்று, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அன்பு அண்ணன் மாண்புமிகு திரு எடப்பாடியார் ஆசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் அருளாசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அருளாசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களின் ஆசி பெற்று அருளாசி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வங்களே, ரத்தத்தின் ரத்தங்களே, உங்களுக்காக நான் வருகிறேன். நம் முப்பாட்டனார் அண்ணாமலையார் என்னை இங்க வந்து நிக்க சொல்லி இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் எனது உங்களுக்கு ஒரு பணி செய்ய காத்திருக்கிறேன். உங்கள் பொன்னான முத்தான மரியாத வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ 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 நமது அண்ணன் உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறார், நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு, அன்பு ரத்தத்தின் ரத்தங்களே, உங்கள் வாக்குகளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களுக்காக அண்ணாமலையார் என்னை இங்கு வந்து அழைத்து வந்து நிற்க சொல்லி இருக்கிறார். அண்ணாமலையார் தான் எனக்கு இந்த ஆசையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாக்களியுங்கள். அன்பு தெய்வங்களே என்று கேட்டு பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ 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 உங்கள் முன் நடந்து கொண்டிருக்கிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆசையை கொடுங்கள். நமது அண்ணன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். மாற்று கருத்தும் இல்லை. அன்பு தெய்வங்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். மொட்டு இல்லாமல் தாமரை இல்லை, தாமரை இல்லாமல் இந்தியா இல்லை. இந்தியாவில் பாரத பிரதமர் வாழும் தெய்வம் நரேந்திர மோடி இல்லாமல் இந்தியா இல்லை. அதே மாதிரி வரக்கூடிய 2024 தேர்தல் மாண்புமிகு அண்ணார் திரு எடப்பாடியார் ஆட்சி இல்லாமல் தமிழகம் இல்லை. அதே மாதிரி திருவண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில்
யார் வச்சது? யார் நிறுத்த? இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தினான் இல்லையா? இந்த அமைச்சர் ஸ்டாலின் பணம் கூட போலையா? ஓட்டுக்காக வந்துருவான். நான் பிடிக்கட்டேனே காலையில வந்து குத்துருப்பான். நான் பிடிச்சிங்கடே எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கணும், 27 மாசம். அப்படியே போலாம் போலாம், வழி விடுங்க போலாம். சொல்றேன், இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து கட்சி தோழமை ஒன்று வந்திருக்கிறார் அண்ணன் சி. ஏழுமலை அவர்கள் உங்களிடம் நாடி வந்துள்ளார்கள். அன்பு தெய்வங்களே, ரத்தத்தின் ரத்தங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்களுக்காக கொடி செய்ய நான் வந்திருக்கிறேன். ஆண்டவன் என்னை இங்கு அடுத்த உள்ளார். அன்பு தெய்வங்களே, ரத்தத்தின் ரத்தங்களே, ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாதீங்க. அண்ணாமலையார் அருள்கேட்டுக்கு வந்திருக்கிறார். உங்கள் பொன்னான முத்தான மரியாத வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். அன்பு தெய்வங்களே, உங்களுக்காக நான் கொடி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். கல்வி வல்லலாக அண்ணன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஸ்கூல்ல நிறைய மாணவர்களை இலவசமாக படிக்க வைக்கிறார். அதே மாதிரி அவர் கல்லூரியில. தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கிராமத்தை நாடி உங்களை நாடி வாக்களிகள். தாமரை சின்னத்திலிருந்து கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் 2 பாயிண்ட்டுக்கு போனோம். நான் முன்னாடியே வரணும்னு நினைச்சு கூட்டம் வெயில் அதிகமானதுனால நீங்க 23ஆவது நடக்கின்ற தேர்தலில் நீங்கெல்லாம் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க வாக்குச்சாவடி போன உடனே நீங்க அங்க மைய வச்ச உடனே அந்த அடையாளம் செய்து தருவேன். நமது மோடி ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் இதனால் வரப்போகின்ற எடப்பாடியோட ஆட்சி பெற்ற வேட்பாளர், நமது பாமக மாநில தலைவர் அன்புமணியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், மரியாதைக்குரிய டி. தினகரன் ஆட்சி பெற்ற வேட்பாளர், எல்லா வேட்பாளருடன் உண்ணாமலை தாய் வாழ்த்தி இந்த கிராமத்துக்கு நகரம் விஸ்வநாத கிராமத்தை சென்று வா என்று சொல்லியிருக்காங்க. உங்களை பார்த்துட்டு நீங்க ஓட்டு போட போறீங்க. 23ஆம் தேதி போற உடனே மொத்தம் 30 சின்னம் இருக்கும். முதல் சின்னம் சி. ஏழுமலை தாமரை இருக்கு. கட்டையெல்லாம் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. நான் வரும்போது மீண்டும் நன்றி சொல்ல வருவேன். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அந்த ஊருக்கு போனோம். யாரும் அம்மா கோச்சிக்காதீங்க, அம்மா லேட் ஆகி போச்சு. நிச்சயமா நன்றி சொல்ல வர வீட்டுல சாப்பிட்டு